கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலும் புதிய வார்த்தையோடு உங்களோடு பேசுவதிலே நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி தான் இந்த மாதத்தில் கர்த்தர் நாம் சொல்ல வேண்டிய, பேச வேண்டிய, சிந்திக்க வேண்டிய வார்த்தையை வைத்திருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், ஆங்கிலத்தை பார்க்கும்போது கவனன்ட் பிளட், உடன்படிக்கையின் இரத்தம். இந்த பூமியிலே பலவிதமான இரத்தங்களை பார்க்கிறோம். மிருகங்களுடைய இரத்தம் சிந்தப்படுகிறது, பறவைகள் ரத்தம் சிந்தப்படுகிறது, ஒரு சில பூச்சிகளுக்கு ரத்தமே இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கக்கூடிய ரத்தம்னா உடன்படிக்கையின் ரத்தம். அப்போ இந்த இரத்தமானது உடன்படிக்கை செய்யும், இந்த இரத்தமானது உடன்படிக்கையை ஏற்படுத்தும். இன்னொன்று, ரத்தம் தான் பார்த்தீங்கன்னா சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கிறது. இந்த இரத்தம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பார்க்கும்போது ஒவ்வொரு இஸ்ரவேல் மக்களுடைய வீட்டு வாசலிலே தெளிக்கப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே பார்க்கும்போது இயேசுவானவர் தம்முடைய இரத்தத்தினாலே ஒவ்வொரு பாவியோடும் உடன்படிக்கை பண்ணி பாவியை அவர் பரிசுத்தவானாக மாற்றுகிறார். இந்த புதிய மாதத்தில் ஒன்றை விசுவாசிங்க, என்னோடு இயேசு செய்கிற உடன்படிக்கையினால நான் விடுதலையாவேன். ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவங்களா இருக்கலாம், இயேசுவை பற்றி புரியாதவங்களா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தமானது 2026 ஆண்டுக்கு முன்பாக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. சிந்தப்பட்ட அந்த இரத்தம் உடன்படிக்கையின் இரத்தம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போக வழி இல்லாதவர்களை, விடுதலையாகாதவர்களை, நோயின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களை, பலவீனத்தின் கட்டுக்களிலே பல ஆண்டுகள் பிடிக்கப்பட்டிருப்பவர்களை இயேசுவின் இரத்தமானது அது விடுதலை பண்ணுகிற இரத்தமாக இந்த நாட்களிலே, இந்த புதிய மாதத்தில் நம் மத்தியிலே கடந்து வரப்போகிறது. ஒரு புது நம்பிக்கையோடு, ஒரு புது விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்தை நீங்கள் ஆரம்பிக்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். உடன்படிக்கையின் இரத்தம், இயேசு என்னோடே பண்ணின உடன்படிக்கையினாலே, இயேசு சிலுவையிலே இந்த இரத்தத்தினாலே என்னோட பண்ணின உடன்படிக்கையினாலே அவர் என்னை விடுதலையாக்குவார். என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார். பரம்பரை சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார். என் வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்குவார். என் பலகீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார். என் கடன் பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுதலையாக்குவார். அவர் என்னை தலையாக்குவார், என்னை மேலாக்குவார், என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை நீங்கள் ஆரம்பிங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் அப்படின்னா அந்த உடன்படிக்கையை மீறுகிற ஆண்டவர் அல்ல, அந்த உடன்படிக்கையை மாற்றுகிற ஆண்டவர் அல்ல, அந்த உடன்படிக்கையை செய்து முடிக்கிற தகப்பனாக அவர் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஒராபா லாபா ஷகாபா லாராபா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் ஆண்டவரே விடுதலை இல்லாமல் அப்பா தவிக்கிற, விடுதலைக்காக காத்திருக்கிற
யார் என்னை விடுவிப்பார் என்று அப்பா கலங்கியிருக்கிற இருதயங்கள், சிந்தைகளுக்கு அப்பா இந்த வார்த்தை கடந்து போவதாக. நீர் சொல்லியிருக்கிறபடி உம்முடைய உடன்படிக்கையின் இரத்தமானது, நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தமானது அப்பா, அது பூமியில் உள்ள மக்களோடு நீர் செய்த உடன்படிக்கையின் இரத்தம் ஆண்டவரே. யார் உம்மை நம்புகிறார்களோ, யார் உம்மை பின்பற்றுகிறார்களோ, யார் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே விடுதலையாக்குங்க, விடுதலையாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தமானது விடுதலையாக்கட்டும். நோய்கள், சரீரத்தில் ஏற்படுற வியாதிகள் அப்பா ஆண்டவரே, அப்பா எல்லா விதமான சாபங்கள் இயேசுவின் நாமத்திலே விடுதலையை உண்டாக்கட்டும் என்று கர்த்தாவே சொல்கிறோம், பேசுகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடே சேர்ந்து ஆவியிலே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா ஒரு விடுதலை பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே உண்டாகட்டும் என்று கர்த்தாவே ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை மூடுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருப்பார்னா கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு ஆமேன்னு டைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா, பிரைஸ் காட்.